ஹாய், எங்கள் வீட்டில் பொங்கல் ஃபஸ்ட் நாள்லேருந்து லாஸ்ட் நாள் வரைக்கும் ஃபஸ்ட் டைம் தம்பி வந்து அரிசி கொடுத்தான். அப்புறம் என் பொண்ணுங்க போய் பண்ணிங்க சார் கட்டி டொயின்னு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் சாங்கெல்லாம் ஷார்ட்டில் இருக்குது பாருங்கள். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வந்து கருவாடு குழம்பு வச்சு மரியாதைக்கு படைப்போனாங்க. அதான் எங்களோட ப்ராசஸ். அப்புறம் பண்ணோம், சாப்பிட்டு நான் நைட் டியூட்டி கிளம்பிட்டேன். பொங்கல் நாளைக்கு கோலம் தானே செலிப்ரேஷனு. ஒரு வீட்டில் இருக்கிற கோலத்தையே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுருக்கேன். என் வீட்டிலலாம் போடலைங்க, ஒரு வீட்டில் இருக்க ஃபோட்டோ தான் போட்டிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி மாடெல்லாம் கழுவத்தெல்லாம் காமிக்கலை, ஆடு கழுவத்தை மட்டும் போட்டிருக்கேன். எங்கள் கிடாவை குளிக்க வைக்கிறதுக்குள்ளே வருங்க எகிரி காமிக்கிறாங்க. நான் தாண்டா சிங்கம், நீ என்னடா பண்ணுறேன் என்ன அப்படின்னு. அதே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் என் குட்டியாட்ட அப்படி தூக்கிட்டு போய் கழுவிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கெல்லாம் பட்டு வச்சு ரெடி பண்ணாங்க. உங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஆடு குளிக்கிற டைமில் நாங்கள் குளித்தோம். பிள்ளைங்களாம் கிளம்பிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் சாமி கும்பிட கோலம் போட்டோம். கோலங்க நாங்கள் எல்லோரும் போட்டுட்ருக்குறோம். சரி, எங்கள் வீடு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ரிச்செலாம் கிடையாது. நாங்கள் இப்போ வந்தோம். அப்புறம் ஆட்டு மாட்டுக்கெல்லாம் பூ சுற்றி விட்டான். என் பொண்ணு போய் பூ சுற்றிட்டு கையில் வளையல் மாட்டிக்கிச்சு, கத்துது. அப்புறம் போய் எடுத்து விட்டுட்டு அப்புறம் மாட்டுக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்க பூ வைக்க, அது அப்புறம் இந்த கரும்பு நடுறது இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரெடி பண்ணிவிட்டு அது அந்த தொட்டிலாம் கட்டுவாங்க எங்கள் வீட்டில். அந்த மாட்டுக்கு சாத்திரப்போ அன்றைக்கி சாமி கும்பிட்டு தொட்டி கட்டி பால் கஞ்சி எல்லாம் ஊற்றுவாங்க. எங்கள் மாட்டுக்கெல்லாம் புது கயிறு மாற்றி மேக்கப் நல்லா போட்டுட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கெல்லாம் வயிறு ஃபுல்லாக இருக்கணுமா, அதனால் நிறையா தேனி எடுத்துகிட்டு வந்து போட்டோம். இந்த வருஷம் தான் எங்கள் வீட்டில் தரப்பொங்கல் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன். தரப்பொங்கல்லாம் தரையை மட்டும் நோண்டிட்டு வைப்பாங்க, வேறு எதுவும் கல்லாம் வைக்க மாட்டாங்க. அப்புறம் மாட்டுக்கு கொஞ்சம் நீட்டாகவே பூ கட்டிட்டேன். அன்றைக்கி பூ விலை மட்டுமே 200 300 ஐயோ அப்படின்ட்டு எங்கள் செடியில் இருக்க பூவே வாங்கி கட்டிட்டு மாட்டுக்கெல்லாம் போட்டாச்சு. அந்த அளவுக்குலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு. வேறு பூவாக இருந்தால் கூட சாப்பிட்ற மாடு, இந்த பூவாக இருக்க சாப்பிடல. ஆனால் நீட்டாகவே கட்டி மாலை மாதிரியே போட்டாச்சு. அதுக்குள்ளே எங்கள் செவல மாடு பாருங்க, ஆளை பார்த்தாலே, அதுவும் எங்கள் வீட்டுக்காரங்களை பார்த்தாலே எகிரி குதிக்கும். நிற்கவே இல்லை, சுற்றுடா சுற்று அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்துச்சு. அப்புறம் எப்படியே கட்டிட்டாங்க. அப்புறம் என் தம்பி தான், என் பையன்தான். அவன் வந்து சாமி காமிச்சு, அந்த தீவர்த்தனை காமிச்சு எல்லாருக்கும் இது பண்ணான். அவனும் இதுதான் ஃபஸ்ட் டைம் காமிக்கிறான். சின்ன பையனை காமிக்கான் அப்படின்னும்போது நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் வெளியே சாமி கும்பிட்டு உள்ளே வந்து சாமி கும்பிட்டோம், வடை பாயாசம் வச்சு. அப்புறம் என் பொண்ணுங்க எல்லாம் கருநாள் கிளம்பிட்டோம், 4th டே. எல்லாம் கொஞ்சம் கிளம்பிட்டு ட்ரெஸ்ஸு அப்படின்றதால ரீல்ஸு போட்டுட்ருந்தாங்க. அப்புறம் ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். இதான் அவங்களோட பொங்கல் ட்ரெஸ்ஸு. நாங்கள் பெருசாலாம் செலிப்ரேட் பண்ணேங்க, சும்மா எங்கள் வீட்டுக்கு தாங்க எங்கள் நிலமைக்கு அந்த மாதிரி மட்டும் செலிப்ரேட் பண்ணோம். அப்புறம் ஊருக்குள்ளே போயிட்டு, நாங்கள் காட்டில் இருக்கோம், ஊருக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு சாமி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு, சாமி நல்லபடியாக வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமியும் கும்பிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம். அவங்களாம் லேட்டாக தான் வந்தாங்க. நான் கொஞ்சம் சீக்கிரம் மட்டும் நைட் டியூட்டி போகிறதால வந்து தூங்கிட்டேன். அப்புறம் எங்கள் காட்டில் இருக்கிறதில்ல வேறு எங்கெல்லாம் போய் கும்மிலாம் அடிக்க முடியாது. வீட்டில் 4 பேர் வச்சு பொங்கலை முடித்து பொங்கல்னு சொல்லி முடிஞ்சிருச்சு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.